ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்துட்டு இது வந்து சண்டே எடுக்கிற என்ன சமையல் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் சேனல் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த குங்குமம் வேறு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோனா சண்டே தான். இந்த விலாக் வந்து எப்போ அப்லோட் ஆகும் தெரியல. மேபி வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே இந்த மாதிரி தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு எழுந்ததே ரொம்ப லேட்டு. டேவே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப போரிங்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஏன்னு எங்களுக்கே தெரியல. எப்போவுமே சீக்கிரமே எழுந்து சீக்கிரமே முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. குக் பண்ண ஆரம்பித்ததே 1 o'clock தான். அதுவும் பிளானே இல்லை, என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நாங்கள் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக தான். தங்கப்பில் வந்துட்டு ஹேர் கட் பண்ண போயிருக்கு. அது வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நான் என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாமா? இது சாதம் நார்மலாக வச்சாச்சு. சாதம் தான் வச்சேன், நைட்டுக்கு சேர்த்தே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. இன்றைக்கி வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரசம் வந்து குமார் மூஞ்சி குமார் மாதிரி தான் இருந்தது. சீரகம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஸ்நாக்ஸ், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு இதுதான். மூவி பார்க்கும்போது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து அதனால தான் இன்றைக்கி எனக்கு அதிகமாக திங்குவாங்க. ஏன்னா டம்முன்னு ஆயிரும். அப்புறம் இதுவும் சாப்பிட்டு இது வேறு ப்ரெஷர்வேட்டிவ் ஐட்டமாக, இதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. போன வாரம் தான் சாப்பிட்டு எனக்கு இந்த டெம்ட் ஆனதுனால போய் வாங்கிட்டு இருந்துச்சு தங்கப்பில். வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் பார்க்கலாம். எப்போ போனால் தெரியுமா? கரெக்டாக மணி எத்தனை மணிக்கு போனால்? இப்போ மணி என்ன? 1 o'clock போனான்னு நினைக்கிறேன். 1 o'clock போனால் இப்போது 2 o'clock மேலே ஆகிடுச்சு. 1 hour முடி கட் பண்ணேன். கால் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னா. சரி, வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். அவன் குளித்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். நான் மட்டும் சாப்பிட்டா இது நல்லா இருக்காது. எல்லா நாளும் நான் மட்டும் சாப்பிட்றேன். இன்றைக்கி ஒரு நாளாவது அவன் கூட உட்காந்து சாப்பிட்லாம்ல. சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறேன். ஹேண்ட்ஸமும் இந்த பக்கம் திரும்ப சார், இப்படி திரும்புங்க சார், அப்படி திரும்புங்க. இப்போ தான் என் புருஷன் மாதிரி. சிக்கன் இப்படி தான் இருக்கும், KFC சிக்கன் மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாக்கா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தான் பேன் வச்சுருக்கேன். குக் பண்ணி மூவி பார்த்துட்டே சாப்பிட்டாதான் இதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். சூப்பராக மணக்குது. இது லைட்டாக ஆயிலில் வந்துட்டுன்னா எங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாதனால அது இதாகிட்டே வருது. கூலிங் எல்லாம் போயிட்டு வந்ததுன்னா அப்புறம் டேஸ்ட் இருக்காது. அப்படியே வச்சதான். இதில் 6 pieces இருக்குது. அது இல்லை. வாங்க ரசா, குளிச்சிட்டீங்களா ரசா? அந்த குண்டு கட்டி எடுத்து வந்துருக்கா. உனக்கு ரசம் வேணாம்? எப்படி ரசம் சாப்பிட மாட்டேன் நீ? ரசம் அதை வச்சு கட்டி சாப்பிடாது. இப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். உனக்கு தேவையான சிக்கன் வச்சு நீ பறக்கிற மாதிரி தான் அப்படின்னு நீ குழம்பு சாப்பிட்ற மாதிரி வீடா? சாப்பிட்றா அள்ளி சண்டே vlog வந்துட்டு ஆயிடுச்சு. இதோட நான் வந்து இதை செஞ்சுட்டு காந்தாரா மூவி பார்க்க போகிறோம். இதோட சண்டே vlog முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். டாட்டா. பாருங்க எப்படி படுத்து கிடக்கான்னு மட்டும். இதில் வந்து அழகாக வந்துட்டு விரிச்சிட்டு எல்லாம் எடுத்து பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது வாணி ஈஸ்வர். டாட்டா பாய்.